யார் யா வீட்டுல பட்ட பகல கதவை மூடி வச்சுக்கிட்டு இருக்குது? நீயா? ஆமா, பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான். மரியாதையா பேசியா? பீடிக்கு நெருப்பு வேணும், பத்தி பட்டி வச்சிருக்கிறியா? அச்சோ, டேய் உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தான் புத்திக்கிட்டு அலையறீங்க. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காயை தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளர்ற? வா அண்ணாத்த வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கிறீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, வத்தி பட்டி கட்டல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க. காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். தம்பி, சொல்லுங்க அண்ணாத்த. அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? இந்தப்பா, இத வச்சுக்க. தேங்க்ஸ் அண்ணாத்த. தேவைப்படும் போது நானே வர்றேன். குட் பை. சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை இப்படியாட ஆகணும். வேற வழியே இல்ல சின்னையா. கண்ணம்மா, 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 கண்ணம்மா பொன்னம்மா. பின்ன என்னம்மா? நீ பாட்டுக்கு திருவிழா முடிஞ்சு போச்சுன்னு பட்டணத்துக்கு போற. கவலைப்படாத, நம் காதல் காலத்தால் அழியாது. அந்த கதையெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா அழிச்சிட்டு வர போல இருக்கு. ஏன்? எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மச்சான் இருக்காராம். ஆரம்பிச்சிருவீங்களே. ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்கன்னு பின்னால சுத்தினா சிங்கப்பூர்ல மச்சான் இருக்கான், ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு. உனக்கு மட்டும்தான் இருக்கானா? எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அப்ப நீ சிலோனுக்கே போ. வசதி இல்லமா போறதுக்கு. பின்ன என்னமா நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே? எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா? அட விளையாடாத, எனக்கு ஒரு வழியை சொல்லு. சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா? தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும். என்ன நம்பு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எவன்டாவன் பட்டிக்காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறவன் பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. பத்தனமாடா, இரு வரேன். ஐயா வராதீங்க, நீங்க அங்கேயே தொங்குங்க. வசந்தி, இந்த ரம்யமான இயற்கை காட்சிகளை பாத்தியா? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, என்ன வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? திருவிழாலாம் முடிச்சு போச்சு. நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். அப்படியா? ஆமா, நீ தைரியமா இரு. அப்பா அனுமதியோட நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யறேன். வசந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சந்தோஷமா வழி அனுப்பு. தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள், ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வம் தான். வசந்தி, வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள், ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவுதான். தம்பி,
இன்னும் ஒரு வாரத்துல பட்டணத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. சரிங்க. அப்ப நான் வரேங்க. சரிங்க. வரேங்க வரேங்க வரேங்க. வணக்கம் 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 வணக்கம். யார் என்னைவா? போயிட்டு வரோம். வர்றோம். பொன்மன செம்மலு, எங்கள் புரட்சி தலைவரே, உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க பல தவறுகளை செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. தலைவன் வழியே நல்வழி, இனி அதுவே நம் வழி. இது சத்தியம் 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 சத்தியம். சாந்தி உன்னோட அத்தை பொண்ணு, அவ உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. போயும் உன் புத்தி இப்படியா போகணும்? அப்பா, வசந்தி ஏழை பொண்ணுதான், ஆனா பணத்தை தவிர அவகிட்ட எல்லாமே இருக்குப்பா. சாந்தி கிட்ட என்னடா இல்ல? நான் எதிர்பார்க்கிற எதுவுமே அவகிட்ட இல்லப்பா. ஆமா, அப்படி என்னதான் எதிர்பார்க்கிற? சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி சரி, சாந்தி வர்றா, அப்புறம் பேசலாம். சாந்தி, உனக்கு ராஜுவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோமா? கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? இல்லம்மா, வர வர என் உடம்பு மோசமாயிட்டே வருது. உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். மாமா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கதான். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. என்னங்க காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு? ஓ, அப்பா சொல்லிட்டாரேன்னு வருத்தமா? அவர் கிடக்குறாருங்க. மனுஷன் எதை ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கணும். இல்லன்னா மனுஷனா இருக்கிறதே அர்த்தமே இல்லைங்க. நான்லாம் அப்படித்தான். அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எப்படின்னு தான். அப்பா, உங்க அப்பா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அப்பனுக்கு இதான் வேலை. முறை பொண்ணு இருக்கா, மூக்கு மூலியமா இருக்கா, அவளையே கட்டிக்கோம்பாங்க. இப்ப என்னடா பண்றது? கவலை விடுங்க, உங்க கல்யாணம் நடக்கும். ராஜு, வயசு கோளாறுல பேசுறடா. இல்லப்பா, தந்தைங்கிற பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் புள்ளைங்கிற பாசத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உண்மைன்னா என் இஷ்டம் போல என்ன வாழ விடுங்க. முடிவா என்னடா சொல்ற? என் முடிவு ஒரே முடிவுதான். நீங்க என்னம்மா? என்ன மாமா, ஒரே சத்தமா இருக்கு? அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு கார் இருக்கு. இப்ப எங்கேயோ ஒரு காரை பார்த்தானா, அந்த காரை வாங்கி கொடுக்க சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். அதான் அதான். அத்தான் ஆசைப்படுற மாதிரி அந்த காரை வாங்கித்தான் கொடுங்களேன். ஐயோ, அந்த காரையா? போமா போ, நீ அவனுக்கு மேல இருக்கிறிய. ஹலோ, யாரு? ஐயா, பெங்களூர் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கேஷியர் ரகு கொஞ்சம் பணத்தை கையாடிட்டான். ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க உடனே புறப்பட்டு வரணும். அப்படியா? சரி. ராஜு, பெங்களூர் பிரான்ச் கேஷியர் பணத்தை கையாடல் பண்ணிட்டானா. காலையில நான் பெங்களூர் புறப்படுறேன். சரிப்பா. அத்தா, பெரியய்யா பெங்களூருக்கு போய் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலையும் காணுங்களே. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அத்தா, நான் புடவை கட்டியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. புடவை நல்லாதான் இருக்கு. புடவை மட்டும் தானா? நீ கூட நல்லாதான் இருக்க, போதுமா? அத்தா, இனிமே நான் புடவை தான் கட்டிக்கணுமா? உங்க மாமா சொன்னாரா? ஆமா. அப்புறம் உங்களோட எதிர்த்து பேசக்கூடாதான். அப்புறம் 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 என்ன? ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க சிடு மூஞ்சி? ஏங்க பெரிய வந்துட்டாருங்க. அப்படியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்புமா வச்சுக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து வடை? ஓ, உங்களுக்கு ஆகாதோ? உங்களுக்கு ஆகுமே, சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். விடுங்க. சாந்தி கடை காண. அவன் எங்க போற, எப்ப வருவான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஐயா வணக்கம். ஐயா வாயா கணக்கு. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க கணக்கு புள்ள. அது எப்படி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்துடுறீங்க? ஐயா நடக்க கூடாது நடந்துருச்சு ஐயா. ஏன் உங்க வீட்டுல மட்டும் புயல் அடிச்சிருச்சா? என்ன ஆச்சு? சொல்றதுக்கே நான் கூசுதியா. ஊறுகாய் அதிகமா திருட்டீரா? சும்மா என்ன கணக்கு, என்னாச்சு? ஐயா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நம்ம பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட. என்னையா சொல்ற? ஆமா ஐயா, என் பொண்ணு ஓடி போயிட்டா ஐயா. கணக்கு உன் பொண்ணா அப்படி செஞ்சுட்டா? ஆமா ஐயா, பாவி மக என்ன தலகுனிய வச்சுட்டா ஐயா. வயசு பொண்ணு வகை இல்லாம பழக விட்டுருக்க. சரி சரி, நீ போ. ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். வரேசுமா. வரேன் தம்பி. அப்பா, இது உண்மையா இருக்காது. பெத்த அப்பனே வந்து சொல்றான். ராஜு, பெண்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஐயா நீங்களா? கண்ணுமா வசந்தி. அவ இப்படி நடப்பான்னு நான் நினைக்கவே இல்லையா. சாதாரணமா அந்த பையன் வருவான் போவான், அவளோட பேசுவான். ஆனா ஓடி போற அளவுக்கு இருக்கும்னு அப்புறம் தான் ஐயா தெரிஞ்சது. வசந்தி எப்படிப்பட்டவளா? அவளை என் சிநேகிதன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வர்றையா. Yes. Come in, please. உள்ள வாங்க. Please sit down. Thank you. உங்க பேரு? I'm Sona. சோனா. உங்க பேரும் அழகு, நீங்களும் அழகு, உங்க டான்ஸும் அழகு. Just 1 minute. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. What's this? ரோட்டுக்கு புதுசா? சோனா, என் வசந்தியை என்னால மறக்க முடியல. அதனால்தான்
நான் இங்க வரேன். வசந்தியா? யார் அது? என் காதலி என்ன காதலிச்சுட்டு எவனோ ஒருத்தரோட ஓடி போயிட்டா. மிஸ்டர், உங்க காதல் ஒன் சைடு மூவிங்கா இருந்திருக்கும். இல்ல சோனா, இல்ல, நாங்க உண்மையா பழகணும். உண்மையா பழகின ஒருத்தி எப்படி இன்னொருத்தனோட ஓடி போவா? சோனா, நான் அவன் மேல உயிரே வச்சிருந்தேன். மிஸ்டர், நீங்க ஒரு முட்டாள். சோனா, ஓடி போன ஒருத்திக்காக அழறீங்களே, நீங்க ஒரு ஆம்பளையா? சோனா, காதலி செத்து போனதுக்கு ஒருத்த அழுதா அதுக்கு பேரு பாசம். ஆனா ஓடி போன காதலிக்காக ஒருத்த அழுதா அதுக்கு பேரு முட்டாள்தனம். போதும் சோனா, போதும். யூ ஆர் கரெக்ட். சோனா, நான் வரேன். போடா, கல்யாணத்துக்கு எப்படி வந்துருவேன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். எவ்வளவோ ட்ரை பண்ணா, முடியலடா. சாரிடா. சாரிடா. அதோ அடடே, வாங்க சார். சௌக்கியமா? சௌக்கியம் தம்பி. கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்க கூடாது. பரவாயில்ல சார். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. உட்கார்றா. அப்பா, நாங்க பிக்சர் போறோம். ஏண்டா, எங்கயாவது போய் ஒரு 10 நாளைக்கு ஹாயா சுத்திட்டு வர்றதானே? நாளைக்கு ஊட்டிக்கு போறோம்பா. அப்படியா? வெரி குட். போறோம்பா. பாருங்க. சரிம்மா. சாந்தி, சாந்தி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? முடியாது. கடத்தெருவன் கூட பார்க்காம பொண்டாட்டியும் கூட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து இழி இழிச்சீங்களே, அது ஏன்? அந்த பொண்ணு அமுல் பேபி மாதிரி கொழு கொழுன்னு அழகா இருந்தது. நமக்கு பிறக்க போற குழந்தையும் அந்த மாதிரி அழகா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தேன். இது தப்பா? அந்த 16 வயசு பேபியும் உங்களை பார்த்து மொழி மொழின்னு முழிச்சாலே, அது ஏன்? அவ எதுக்கு முழிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சிலுமிஷம்? இப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ண போறியா இல்லையா? என்னங்க, என்ன? கோச்சுக்காதீங்க. கீழே மாமா இருக்காரு, கதவு வேற திறந்திருக்கு. அதனால தாண்டி போறேன். என்னங்க, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கதவை மூடிட்டு வாங்க.